ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். விஷயம் தெரியுமா மக்களே, பிக் பாஸை பேன் பண்ண போகிறாங்களாம். அந்த மாதிரி ஒன்று எந்த நியூஸும் வரல. அதுக்கான முன்னேற்பாடுகளை ஒரு கட்சி நடத்தின்னு இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கட்சி பிக் பாஸ் சீசன் 9 இழுத்து மூடணும். அவங்க அதில் இருக்க கண்டஸ்டன்ஸ் அரைகுறையான உடைகள் போட்டிருக்காங்க. இது ஒரு சமுதாய சீர்கேடு இந்த ஷோ, அதனால் இதை இழுத்து மூடணும்னு சொல்லி 2 வாரத்துக்கு முன்னாடியே அது மாதிரி அவங்க கட்சிக்குள்ளெல்லாம் பேசியிருந்தாங்க போல். பட் இப்போது அது அப்போவே நமக்கு தெரியும், நியூஸ் எல்லா சேனல்ஸுக்குமே தெரியும். ஆனால் இப்போ அது தீவிரமடைஞ்சிருக்கு. உங்களுக்கே தெரியுங்க, எல்லா சீசனும் இது அப்படியே நடந்துனே இருக்கும். ஆனால் இந்த சீசனில் கொஞ்சம் தீவிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி இவிபி செட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் நின்றுருக்காங்க. இன்ஃபேக்ட் போலீஸே குவிச்சிருக்காங்க. ஆவடியிலேருந்து பூந்தமல்லிலேருந்து போலீஸ்லாம் குவிச்சிருக்காங்களாம். ஸோ அதே மாதிரி மக்கள் அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியிலேருந்து பெண்கள் சார்பானவங்களும் வந்திருக்காங்களாம். எனக்கு அந்த கட்சிக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணுங்க. இந்த ஷோவை எதுக்குற நீங்கள் சில பல நாட்டில் மற்ற பிரச்சனைலாம் நடக்குது. இந்த டாஸ்மாக் பிரச்சனை, எனக்கு ஓகே, நிறைய பிரச்சனை நடக்குது. அதுக்கு பேசாமல் ஏன் பர்டிகுலராக இந்த டாபிக் மட்டும் பேசுகிறேன்னு புரியல. ஓகே, பேசுகிறீங்க, கரெக்ட், ஐம் அக்செப்டட். பட் இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் அப்படின்னு ஒருவேளை எலெக்ஷன் வரப்போது அடுத்த வருஷம், அதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா இவன் இவ்வளோ பாலிடிக்ஸ் பேசலாம்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியை தான் நான் தெரிவிக்கிறேன். பட் ஒரு எலெக்ஷன் ஜிம்னாஸ்டிக்ஸை கூட இவங்க இதை பண்ணலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். இவங்க இப்போது கோர்ட்டுக்கிட்டே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பர்மிஷன் வாங்கி தான் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் ஜஸ்ட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னு கேட்டு இங்கே இருக்கிறோம். அடுத்து இவிபி செட்டுக்குள்ளே போய் அடிப்போம், உடதைப்போம் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ தீவிரம் அடையும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பேன்லாம் பண்ண வாய்ப்பு இல்லைங்க, ரொம்ப கம்மி தான். எப்படியோ ஜியோ ஹாட்ஸ்டார், விஜய் டெலிவிஷன், எண்டமல்ஷன் 3மே பெரிய தலை, பிக் கார்ப்பரேட் ஹெட்ஸ். கண்டிப்பாக அவங்க பருப்பு இவங்கக்கிட்ட வேகாது தான் எனக்கும் தோணுது. எஸ், இந்த சீசன் கொஞ்சம் மட்டமாக தான் போகுது. என்ன சொல்ல, நானே அவங்கள பேன் பண்ண தான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம், இந்த பேன் உங்களுக்கு எப்படி தோணுது? அவங்க பண்ணுறது சரியா தவறா? இந்த விஷயத்துக்கு மட்டும் பண்ணுறாங்களே, உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.